இப்போ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். இந்த மாதிரி தேவையில்லாத ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த சைன் போர்டை கொஞ்சம் உத்து பார்த்தோம்னா 27 ஹேர்பின் பெண்ட் போட்டிருக்கு. அது கண்டிப்பாக நம்ம திம்பம் காட் ரோடு தான். அதில் 14வது பெண்டு. நான் வேற ஒரு ரைட்டில் இந்த 14th பெண்டை கவர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். சைன் போர்டில் ஹேர்பின் பெண்டுக்கான யூ டர்ன் காமிக்குது. அதுக்கப்புறம் எல்லோ போர்டில் ரைட் ஏரோ போட்டிருக்கு. அந்த ரைட் ஏரோக்கு நேர் கீழே டபுள் லைன் இருக்குது. ஸோ டபுள் லைனோட பர்பஸே இந்த டபுள் லைனுக்கு அப்புறம் லேன் மாறக்கூடாது. சரி, இப்போ நம்ம பார்த்த வீடியோவில் பைக் அவங்க லைனில் கரெக்டாக தானே போனாங்க. லாரி தானே ஆப்போசிட் லைனில் வந்தது. அப்படி நீங்கள் நினைக்கிறது சரிதான். ஆனால் 6 மீட்டருக்குள்ளே இருக்க வண்டியாக இருந்தால் அவங்க லேனில் சரியாக டர்ன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இந்த 6 மீட்டருக்கு மேல இருக்க வண்டி ஒரே டர்ன்ல டர்ன் பண்றது ரொம்ப கஷ்டம். ரிவர்ஸ் எடுத்து தான் டர்ன் பண்ணுவாங்க. அப்படி இருக்கறனால தான் அவங்க ஆப்போசிட் லைன்ல வந்து ஒரு டர்ன்ல டர்ன் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் நாம அந்த டபுள் லைனுக்கு பின்னாடியே வெயிட் பண்ணோம்னா அவங்க ஆப்போசிட் லைன்ல வராங்களோ அவங்க லைன்ல வராங்களோ அவங்க அந்த டர்னை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயா ஏறலாம். இல்ல எனக்கு வெயிட் பண்றதுக்குலாம் டைம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பாருங்க. ஆப்போசிட் லைன்ல அந்த லாரி எப்படி போதோ அப்படி போயிட்டு ஏறிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்ல எனக்கு அதை விட அவசரம், நான் வந்து இன்னும் ஸ்பீடா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த லாரி இறங்க உங்க லைஃபே ரிஸ்க் எடுத்து ஆப்போசிட் லைன்ல ஏறி போயிடுங்க.